இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள 7th சம் பார்க்க போகிறோம். கணக்கு என்ன பாருங்கள். ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், அதேமாதிரி பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்து 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஏ என்னது, பி என்னது, சி என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்மளால் கணக்குக்குள்ளே போக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? இயல் எண்கள்னால் நேச்சுரல் நம்பர் n = 1 2 3 4 1லேருந்து ஆரம்பிக்கும். சரியா? எக்ஸட்ரா டு போய்கிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8ஐ விட குறைவான இயலன். 8ஐ விட குறைவான இயலன்னு எழுதி 7 வரைக்கும் எழுதணும். அப்போது 1 2 3 4 5 6 7 இது வந்து என்னது? ஏங்கிற கணம். அடுத்தால பி என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண் என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள். ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 8ஐ விட குறைவான பகா எண் எதுலாம்? பகா எண் 2லேருந்து ஆரம்பிக்கும். 2 3 5 7 இந்த 4 தான் 8ஐ விட குறைவான பகா எண்கள். அதுக்கப்புறம் சி என்ன சொல்லியிருக்காங்க? சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் இரட்டை பகா எண். பகா எண்ணில் இரட்டை பகா எண் ஒன்றே ஒன்று மட்டும்தான், அது 2 மட்டும்தான். இப்போ சி = 2. இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி = ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதை கண்டுபிடிக்க சொல்லி சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அதில் எது கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி = ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது? எழுதிக்கிடுவோம். ஏயும் பியும் எடுத்து எழுதிக்கிடுவோமா? 6 7 இன்டர்செக்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5 7. இப்போ இதில் பொதுவாக உள்ளதை மட்டும் எடுத்து எழுதணும். இன்டர்செக்ஷன் என்னது? 2லேயும் பொதுவாக உள்ளது வெட்டு. அப்போ எதெல்லாம் பொதுவாக இருக்குது? 1 பொதுவாக இல்லை, 2 இருக்குது, 2 எடுத்து எழுதிக்கலாம், 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இந்த 4 நம்பரும் பொதுவாக இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன கிடச்சிருக்கு? 2, 3, 5, 7 கிராஸ் சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2. கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணலாமா? கார்ட்டீசியன் பெருக்கல்னு என்னது? வரிசை ஜோடிகளின் கணம். ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். அப்போ இதை வச்சு இதை சேர்த்து எழுதணும். மொதல் உறுப்பை வச்சு அங்கே உள்ள உறுப்பை சேர்த்து எழுத போகிறோம். 2, 2. திரும்ப இங்கே உள்ள 2வது உறுப்பை வச்சு இங்கே உள்ள உறுப்பை சேர்த்து எழுத போகிறோம். 3, 2. மற்ற 3வது உறுப்பை வச்சு சேர்த்து எழுத போகிறோம். 5, 2. அதுக்கப்புறம் 4வது உறுப்பை வச்சு சேர்த்து எழுதணும். 7, 2. இது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அடுத்தல என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், 2வது பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் 2க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க முடியும். அப்போ ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னா ஏனது? 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி என்னது? 2. அப்போ 2ஐயும் கிராஸ் பண்ணால் கார்ட்டீசியன் பெருக்கல். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பையாக வச்சு 2 சேர்த்து எழுதணும். அப்போ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. சரியா? இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி = அதே மாதிரி பியோட எலமெண்ட் எடுத்து எழுதணும். 2 3 5 7ங்கிறது பியோட கணம். கிராஸ் சி என்னது? 2. இப்போ இது அதே மாதிரி இதையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் ஒவ்வொரு உறுப்பியாக வச்சு சேர்த்து எழுத போகிறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2.
சரியா? கார்ட்டீசியன் பெருக்கல்னு என்னது? வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகள் ஜோடி ஜோடியாக ஒவ்வொரு உறுப்பியாக வச்சு சேர்த்து எழுதியாச்சு. இது என்னது? பி கிராஸ் சி. இப்போ என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. வெட்டுனா என்னது? ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளது. இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டுலேயும் பொதுவாக உள்ள உறுப்புகள். அப்போது ஏ கிராஸ் சியில் என்னெல்லாம் இருக்குன்னு எடுத்து எழுதிக்கிடுவோமா? 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. சரியா? இது ஏ கிராஸ் சியில் உள்ளது இன்டர்செக்ஷன். அடுத்தது பி கிராஸ் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? 2,2, 3,2, 5,2, 7,2. சரி, இப்போ இந்த ரெண்டுலேயும் பொதுவாக என்னென்ன உறுப்புலாம் இருக்குது? 1,2 இருக்கா? இல்லை. 2,2 இருக்கா? இருக்குது. இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ 2,2 செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். 2,2. அடுத்தது 3,2 இருக்கா? இருக்குது. ஓ 3,2. 4,2 இருக்கா? இல்லை. 5,2 இருக்கா? இருக்குது. அப்போ 5,2. அடுத்தது 6,2 இருக்கா? இல்லை. 7,2 இருக்கா? இருக்குது. அப்போ 7,2 எடுத்துருக்கணும். அப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியை ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக வச்சுக்கிடுவோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கிடுவோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை இதை ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து என்ன தெரியுது நமக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது.